இறை வழிபாடு என்பது அபிஷேகம், ஆராதனை, அங்க பிரதர்சனம், அன்னதானத்திற்குள் மட்டுமல்ல, ஆய்ந்தோய்ந்த நூல்களை படித்து மனதை தூய்மைப்படுத்துவதும் ஆன்மீகத்தின் ஓர் வழி. எவ்வளவு நல்ல செய்தியை எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு மனம் எனும் மந்திரம், அதனால்தான் மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்ங்கிறான். இந்த அகத்தூய்மைக்கு தான் இறை வழிபாட்டில் முதல் ஸ்டெப்பு. இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிம்பாங்களே, முதன்மைத்துவம். நிறைய பேர் நம்முடைய மனதில் நிறைய விஷயங்களை போட்டு இந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிற மாதிரி டெய்லி அரைச்சிக்கிட்டே இருந்தால் இதயம் எப்படி தாங்கும்? ஒன்றே செய் நன்றே செய், அது இன்றே செய்னா எப்படி? ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய். ஒரு நல்லது நினை, அதுலேயே நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, அதை செஞ்சு முடி. அன்பர் பணி செய்யவே என்னை ஆளாக்கி விட்டாய் நானே. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். நீங்க இந்த மாதிரி வரிகள்ல வேற என்னன்னா, பிறருக்கு துன்பம் இல்லாம இருக்கணும்னு நினைச்சாலே அதுதானே பெரிய வெற்றி.